இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நிமிஷம், நீங்க எல்லாம் உட்காருங்க, நான் அதோ இப்ப வந்துடுறேன். வா. இந்த மங்களாவுக்கு மூளை குழம்பிருச்சு போல. உனக்கு என்னாச்சு? ஏன் அவங்க கூட வீட்டுக்கு போக மாட்டேங்கிற? அப்பாவை இந்த ஒரு நிலைமையில விட்டுட்டு என்னால எப்படி போக முடியும் சித்தி? ஐயோ, உங்க அப்பாவை பாத்துக்கிறதுக்கு நானும் என் தம்பியும் இருக்கோம்ல. என்னடா? ஆமா. அவ்வளவு பெரிய ஆளுங்க வீடு தேடி வந்திருக்காங்க. அவங்க மனசு இப்படிதான் கஷ்டப்படுத்துவியா? அவங்களுக்கு உன் மேல எவ்வளவு பெரிய இருந்தா அவங்களே பொறுப்பெடுத்து உன் கல்யாணத்தை நடத்துவேன்னு சொல்லுவாங்க. இங்க உங்க அப்பாவை பாத்துக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். அங்க அந்த சின்ன பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, நீ பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும். நீ கஷ்டப்படுறப்போ அந்த வீடு உனக்கு எவ்வளவு உதவி செஞ்சுச்சு. அது எல்லாத்தையும் இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டியா? எனக்கு தெரியுமா, உங்க அப்பாவை விட்டு நீ போகணும்னா உங்க அக்கா பசங்க மேல நீ வச்சிருக்க அன்பை வெளியே கொண்டு வரணும். இந்த வீட்டை விட்டு போயிட்டாலே என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்ல சித்தி, அப்பா சொல்லுங்கப்பா, ஏதாச்சும் வேணுமா? தண்ணி ஏதாவது வேணுமாப்பா? என்ன சொல்றீங்கப்பா? ஓஹோ, பாகி அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்றீங்களா? அப்பா, உங்களை பாத்துக்க யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. நீ வாமா பாகி, அவங்கள அவ்வளவு நேரம்லாம் நம்ம வெயிட் பண்ண வைக்க கூடாது, சரியா? வா. டேய், நீ அந்த பேக்ல எடுத்துட்டு வா. சித்தி, அப்பாவை பத்திரமா பாத்துக்கோங்க. எந்த எமர்ஜென்சியா இருந்தாலும் சரி, அது எந்த டைமா இருந்தாலும் சரி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல கிளம்பு. வா. அக்கா, இப்போ இவ்வளவு அர்ஜென்ட்டா அந்த பாகிய எதுக்கு அங்க அனுப்பி வச்ச? அந்த மனோகரி தானான்னு சொல்லியும் அனுப்பியிருக்க. ஏய், நீ என்ன பண்றன்னு உனக்கு கொஞ்சமாவது புரியுதா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை வீட்ல இருந்து அனுப்புனேன். நீ சிம்பிளா அவளை அந்த வீட்டுக்குள்ள அனுப்புற? அமரும் அவளும் பக்கத்துல இருந்தா ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. அப்புறம் அவங்கள பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். நிறுத்துங்க மேடம். இங்க அவங்க அப்பா பாகி கிட்ட எப்படி உண்மையை சொல்றதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அவ மட்டும் இந்த வீட்லயே இருந்தானா இந்த கல்யாணமே நின்னுடும். அதுக்கப்புறம் பெர்மனண்டா வந்து அந்த வீட்லயே இருந்துருவா. அதான் 2 நாள் மட்டும் வச்சு பாத்துக்கிட்டீங்கன்னா கல்யாணமும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க வேலையை அவங்க பாத்துக்குவாங்க. சரி, உங்களால 2 நாள் கூட பாத்துக்க முடியாதா? சரி, இன்னொரு தடவை இப்படி அதிக பிரசங்கித்தனமா நடந்தா இந்த மாதிரி அமைதியா பேசிட்டு இருக்க மாட்டேன். சீக்கிரமா வாங்க, மிஸ்மா வந்துட்டாங்க போல. டாடி டாடி, மிஸ்மா வந்துட்டாங்க. என்னோட பாகி
என் தங்கச்சி பாகி. என்ன மிஸ் அம்மா அங்கேயே நின்னுட்ட? வா. அது மிஸ் அம்மா நீ இதை பேசாத. இப்படி சொல்லாம கொள்ளாம போனா எப்படி? உங்களை நாங்க எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? பாருங்க. டேய் நீ இப்படி வா. வெல்கம் பேக் மிஸ் அம்மா. பெரிய ராடியா? அது ஆக்சிடென்ட் இல்ல டாடி. அந்த அந்த அங்கிள் வேணும்னே அந்த ஆன்ட்டிய லாரிய வச்சு இடிச்சிட்டாரு. அந்த அங்கிள் வேணும்னே அந்த ஆன்ட்டிய லாரிய வச்சு இடிச்சிட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி எஸ்ஐ சார் கிட்ட பேசினேன். இது ஆக்சிடென்ட் இல்ல, கொலை முயற்சின்னு சஸ்பெக்ட் பண்றாங்களாம் சார். அஞ்சு, அது உனக்கு எப்படி தெரியும்? அந்த அங்கிள் வேணுகும்னே இடிச்சத நான் பார்த்தேன் டாடி. யார் பண்ணது? அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் டாடி. நான் அந்த அங்கிளை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேன். அந்த அங்கிள் யாரு? நல்ல ஞாபகப்படுத்தி சொல்லு. சரஸ்வதி மேடம் ஆக்சிடென்ட் பண்ணவன சும்மா விடக்கூடாது. யாருன்னு சொல்லு. அஞ்சு, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருமா. நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன் டாடி. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு.